இரு மின்சார பல்பில் உள்ள டங்ஸ்டன் மின்னிலைகளின் நீளம் சமமாக உள்ளது. அவற்றில் ஒரு பல்பின் திறன் 25 வாட்ஸ், மற்றொரு பல்பின் திறன் 60 வாட் எனில் இரண்டு மின்னிலைகளின் தடிமனும் சமம். 25 வாட் பல்பு தடிமனான மின்னிலையை கொண்டது, 60 வாட் பல்பு தடிமனான மின்னிலையை கொண்டது. இரண்டு மின்னிலைகளும் சம குறுக்குவெட்டு பரப்பினை பெற்றுள்ளன. 2 வாட்ஸ் கொடுத்துட்டாங்க, ஒன்று 25 வாட்ஸ், இன்னொன்று 60 வாட்ஸ். அதில் இருக்கக்கூடிய டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரே நீளமாக இருக்குது. அப்போ அதில் என்ன மாற்றம் இருந்திருக்கும் அப்படின்னா அதனுடைய திக்னஸ் தான் மாறி இருந்திருக்கணும். அப்போ அதை எது தடிமனாக இருக்குது அப்படின்ற கொஷினை கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ப்ராப்ளம் போட்டு சால்வ் பண்ண தேவையில்லை, நம்ம ஃபார்முலாஸை நம்ம போட்டுடலாம். இப்போ இதுக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய ஃபார்முலா பார்த்திங்கன்னா P = V²/R ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். R எப்போ அதிகமாக இருக்குதோ அப்போ P வேல்யூ கம்மியாக இருக்கும். ஏன்னா P is proportional to 1/R அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ R வேல்யூ ஹையாக இருக்கும் பட்சத்தில், அதிகமாக இருக்கும் பட்சத்தில் திறன் என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு குறைவாக இருக்கும். சரிங்களா? அதே இது R வேல்யூ குறைவு எனில் திறன் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும். ரைட். இப்போ எதற்கு திறன் அதிகமாக இருக்குது? 60 வாட் பல்புக்கு திறன் அதிகமாக இருக்குது. திறன் குறைவாக எதுக்கு இருக்குது? 25 வாட்ஸுக்கு திறன் குறைவாக இருக்குது. அப்போ இதை வச்சு பார்க்கும்போது எதுக்கு ஆரோட வேல்யூ அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா 25 வாட்ஸ் பல்புக்கு R வேல்யூ அதிகமாக இருக்குது. ரைட். இது கூடவே நம்ம இன்னொரு ஃபார்முலா பார்க்க போகிறோம். என்னென்னா R = ρ × L/A அப்படின்றத பார்க்க போகிறோம். அப்போ இதில் A அதிகமாக இருந்துச்சுன்னா R என்னவாக இருக்கும்? நமக்கு குறைவாக இருக்கும். அப்போ A எதற்கு அதிகமாக இருக்க சான்சஸாக இருக்குது? R எதுக்கு குறைவாக இருக்கோ அதுக்கு தான் சான்சஸாக இருக்குது. அப்போ R எதற்கு குறைவாக இருக்குது? 60 வாட் பல்புக்கு குறைவாக இருக்குது. அப்போ 60 வாட் பல்புக்கு குறைவாக இருக்கிறனால R வேல்யூ இதற்கு தான் குறைவு. அப்போது இது குறைவாக இருக்கணும்னா இதனுடைய திக்னஸ் தான் ஜாஸ்தியாக இருக்கணும். அப்போது எதனுடைய திக்னஸ் ஜாஸ்தின்னு பார்த்திங்கன்னா 60 வாட் பல்பு அதனுடைய தடிமன் தான் அதிகமாக இருக்கும். எதை விட அப்படின்னா 25 வாட்ஸை விட.